பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே, ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சன்னதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சந்நிதி காண்கையிலே. அருள் பொழியும் வழியினிலே, ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து
உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அற்புதமான நம்பிக்கைக்கு சாட்சியமாக மாதா தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. இந்த பலியில் பங்கெடுக்கின்ற அனைத்து நண்பர்களுக்காகவும் இந்த திருத்தலத்தை நோக்கி உள்ளத்தாலும் உணர்வாலும் ஒன்றித்திருக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. காலமெல்லாம் மாறாத அன்பையும் கருணையையும் நம்மீது பொழிந்து தம் அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் அற்புத குழந்தை இயேசுவின் இந்த யூப்பிலி திருத்தலத்தில் நம்பிக்கையோடு குழுமியுள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் அற்புத குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தினால் இத்திருப்பலியில் பங்கேற்க அன்போடு வரவேற்கின்றேன். நம்மிடம் உள்ள பொறாமை, முற்போக்கு எண்ணங்கள், இருமாப்பு போன்ற தீய பண்புகள் மீட்பர் இயேசுவினால் முழுமையான விசுவாசம் கொண்டு அவரின் அருள் வளங்கரை அபரிவிதமான பெற்றிட இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே தாழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவின் திருப்பிரசன்னத்துக்குள் நாம் தஞ்சமடைவோம். நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து பாசத்தையும் பகிர்வையும் மன்னிப்பையும் பகிர்ந்து இயேசுவின் அன்புக்கு சாட்சிகளாக வாழ இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். சகோதரர் சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1 முதல் 15 முடிய மற்றும் 25. அந்நாள்களில் ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தாள். அவள் கருவுற்று காயீனை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள்
அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலை ஈறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்தாய், உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணிலேயே நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானோ என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவர் மேல் ஓர் அடையாளம் விட்டார். ஆதாம் மீண்டும் தம் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவரை கடவுள் வைத்தருளினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள்.
என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, மனிதன் உலகம் முழுவதையும் அலைந்து திரிந்து இறுதியிலே கடவுளிடம் வருகிறான். இந்த கடவுள் தன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று எதிர்நோக்கோடும் அவன் ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையோடும் திரும்பி வருகிறான். மனிதன் மருத்துவர்களால் கைவிடப்படுகிறார், மனிதன் உறவினர்களால் கைவிடப்படுகிறார், மனிதன் நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறார். இப்படியெல்லாம் இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தை பெற்றுவிட்டு இறுதியிலே இந்த அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பதின் நோக்கம் என்ன? இந்த அற்புத குழந்தை இயேசு என் வாழ்வில் நன்மை செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை அறிந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு எங்கள் உள்ளத்திலே பிறந்து எங்களுக்கு நல்லதோர் வழிகாட்ட மாட்டாரா என்ற ஏக்கத்தோடும் நாம் இங்கு அனைவரும் அமர்ந்து இந்த ஆலயத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் வாசகத்திலே தன் சகோதரனை கொல்லும் அளவிற்கு இவர் கோபப்படுகிறார் என்று கோபத்தினுடைய தன்மையை பற்றி பேசப்படுகிறது. இன்று நாம் இந்த இரு மனிதர்களை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். காயின் தன் சொந்த சகோதரரான ஆபேலை கொல்லுகிறார். இதன் காரணம் என்ன? பொறாமை. தன் சகோதரனை பற்றி ஆண்டவர் புகழ்ந்து பேசிவிட்டார் என்று அந்த வெறுப்பினால் தன் சகோதரனை அழைத்து செல்கிறார். சகோதரனே வாரும் என சொல்லி இவரை நிலத்திற்கு போவோம் என சொல்லி அழைத்து செல்கிறார். அங்கு அழைத்து சென்று அவரை தன் கோபம் முழுவதையும் தீர்த்து கொள்ளுகிறார். அதன் மூலமாக இங்கு அவர் கொல்லப்படுகிறார். விவிலியத்திலே நடந்த முதல் கொலை இதுதான். அந்த காயின் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதன் மற்ற மனிதனை தாக்குகின்ற பொழுது இறப்பான், ரத்தம் வெளியே வருகிறது என்பதை சொல்லி கொடுத்தவரும் தான் இந்த காயின் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லையா? நாம் கோபப்படவில்லையா நம் சகோதரரோடு? நாம் கோபப்படவில்லையா நம்முடைய பெற்றோர் மீது? நாம் கோபப்படவில்லையா நம் உற்றார் உறவினர் மீது என்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊர்ல ஒரு தந்தை ஒருவர் இருக்கிறார். அந்த தந்தையும் அந்த கணவன் மனைவிக்கிடையே அவர்கள் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆக இவர்கள் கடவுளிடம் வேண்டி வேண்டி மன்றாடி இறுதியிலே ஒரு பெண் குழந்தையை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி இருக்கையிலே அந்த குழந்தை வளர்ந்து ஏறக்குறைய 6 வயதாகுகிறது. இந்த தந்தைக்கு மற்றொரு கனவு, நான் ஒரு அழகான ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என சொல்லி அவர் ஒரு அழகான ஒரு கார் ஒன்றை வாங்குகிறார். அந்த காரை வாங்கி அந்த வீட்டில் வைத்து அவர் எப்பொழுதெல்லாம் அந்த வாகனத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார். முதல் மகிழ்ச்சி என்றால் தன்னுடைய பெண் குழந்தை, இரண்டாவது மகிழ்ச்சி என்றால் அந்த வாகனம். அந்த வாகனத்தை இவர் தொட்டு தொட்டு பார்ப்பார். அதை எடுத்து போகும்போதெல்லாம் இதை சுத்தமாக வைத்து கொண்டிருப்பார். இப்படியே வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெண் குழந்தை என்ன செய்கிறார்? ஒரு நாள் ஒரு கல்லை எடுத்து அந்த வாகனத்தில் கிறுக்கி கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடனே இந்த தந்தைக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்தவுடனே விரைவாக ஓடி சென்று அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து அவர் 5-6 அடிகளை அடிக்கிறார். அடித்த உடனே அந்த குழந்தை கைகளில் இருந்து ரத்தம் பீரிட்டு ஊற்றுகிறது. அந்த மனிதன் அங்கு கண் கலங்குகிறார். அவருக்கு தெரியவில்லை தன்னுடைய கையில் இருப்பது இரும்பு கம்பி என்று தெரியாமல் அந்த குழந்தையை அவர் சராமாரியாக அடிக்கின்ற பொழுது ரத்தம் அங்கு வழிந்து ஓடுகிறது. அந்த தந்தை அந்த குழந்தையை விரைவாக எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார். மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு இது முதல் அவர்களுக்கு இந்த கை செயல்படாது. ஏனென்றால் கைக்கு வருகின்ற அனைத்து நரம்புகளும் கட்டாகிவிட்டது. உங்கள் குழந்தைக்கு இந்த கை திரும்பவும் கிடைக்காது, இது செயல்படாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தந்தை அழுகிறார். அழுது கொண்டே அந்த மகளிடம் செல்லுகிறார். அந்த மகள் கேட்கிறார், அப்பா, நான் பள்ளிக்கு சென்று திரும்பவும் என்னால் எழுத முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த தந்தை என்ன பதில் சொல்வது என்றே அங்கு
அவருக்கு நினைவு வராமல் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அழுது கொண்டே அந்த வாகனத்தை நோக்கி செல்லுகிறார். அந்த வாகனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ அப்பா என்று முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கண்டு அந்த தந்தை என்ன சொல்லுகிறார், நான் என் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், என்னுடைய சிறிய குணம், அந்த கோபத்தினால் என் மகளுக்கு இப்படி நிகழ்ந்ததே. நான் பொருள் மீது அன்பு வைத்துள்ளேன், ஆனால் என் மகள் மீது அன்பு வைக்கவில்லையே. சற்று நான் யோசித்து இருக்கக்கூடாதா, சற்று நான் சிந்தித்து இருக்கக்கூடாதா என்று இவர் அழுது புலம்புகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நிகழ்வது இதுதான். நாம் செய்கின்ற அலுவலக பணியாக இருக்கட்டும், நம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அன்று நான் சற்று சிந்தித்து இருக்கக்கூடாதா, அன்று நான் பொறுமையை கடைபிடித்து இருக்கக்கூடாதா, அன்று நான் சில வார்த்தைகளை கூறியிருக்கக்கூடாதா என்று நாம் சிந்திக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒன்றுதான். ஒரு தந்தை தன் மகனை திட்டுகிறார், அந்த மகன் உடனடியாக தூக்கு போட்டு தொங்குகிறார். ஏனென்றால் கோபம். ஆக தன் தந்தை தன்னை திட்டிவிட்டார் என்று கோபம் கொலை செய்ய வைக்கிறது. நாம் கோபப்படும் பொழுது என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை அடித்து தாக்க வேண்டும், கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டும், அல்லது அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி தான் நமக்கு வருகிறதே தவிர, அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் தவறு செய்தார்களே என்று உணர்வு இல்லை. இங்கு பார்க்கிறோம், இங்கு தன் சகோதரன் ஆண்டவரால் பாராட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையின்மையினால் தன் சகோதரனையே கொள்ளுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கின்ற பொழுது பதில் என்ன வருகிறது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? ஆக நாம் தவறு செய்யும் பொழுது ஒளிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் முன்னிலையில் நாம் நிற்பதில்லை, தவறு செய்யும் பொழுது ஒளிந்து கொள்ளுகிறோம். இதே கேள்விதான் அவருடைய பெற்றோருக்கு கேட்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளும் எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது ஒளிந்து கொள்ளுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். ஆக மனிதன் தவறு செய்யும் பொழுது ஆண்டவரிடமிருந்து விலகி செல்லுகிறான். ஆனால் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட போது 4 பேர்கள் தான் வாழ்ந்தார்கள். ஒன்று ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். இவர்கள் 4 பேர் சிறிய குடும்பத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு என்றால் இது எப்படி நம் குடும்பத்தில் நிகழாக இருக்கும்? நாம் சொல்ல முடியாது 100% யாரும் கோபப்படாமல் இருக்க முடியாது, யாரும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்று நாம் தெளிவாக சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். எதற்கு என்றால் அந்த புறவினத்தார் மக்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதற்காக கோபப்பட்டார். நாம் பல தருணங்களிலே கோபப்படுவதெல்லாம் நம்முடைய தற்பெருமைக்காகவும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைக்காகவும் தான் கோபப்படுகிறோமே தவிர இது உண்மையா, நீதியா, நேர்மையா, இது கடவுளுக்குரியதா என்று சற்றும் சிந்திக்காமல் நாம் கோபப்படுகிறோம். இதை போல்தான் ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவான். அவன் கோபப்பட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது அவனுடைய நண்பன் சொன்னான், நண்பா, நம்முடைய ஊரினுடைய எல்லையிலே ஒரு துறவி வாழ்கிறார், அவரிடம் சென்று நீ சொல், நீ கோபப்படாமல் இருப்பதற்கு அவர் உனக்கு ஒரு வழி சொல்லுவார் என்று சொல்லுகிறார். இந்த இளைஞன் செல்லுகிறான். அந்த துறவியிடம் கேட்கின்ற பொழுது துறவி சொல்லுகிறார், உங்களுக்கு கோபம் வரும் பொழுது மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதுபோலயே இவன் வீட்டுக்கு வர்றான். அந்த சொல்லி கொடுத்தார்ல அதே நண்பர் இங்கே வரார். வந்துட்டு, என்ன நண்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கிற போல இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறன்னு சொன்ன உடனே அவன் மூச்சு இழுத்து விட்டுட்டு கெட்ட வார்த்தையாக அவனை பேசி அவனை கட்டையால் அடித்தான். ஏண்டான்னு கேட்டா அந்த முனிவர் அப்படிதான் சொன்னார், நீ மூச்சு இழுத்து விட்டுரு, அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுமே செய்து கொள் என்றால். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலை அல்ல. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இப்பொழுது கண்களை மூடி நம் குடும்பங்களிலே பல தருணங்களிலே தேவையற்ற நிலையில் நாம் கோபப்பட்டு இருப்போம். அதனால் நம்முடைய மகள்கள் வாழ்க்கை வீணாக போயிருக்கலாம். பல தருணங்களிலே நம்முடைய சொந்தங்கள் மீது கோபப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட தருணங்களை எண்ணி இந்த அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, நீரே எங்களுக்கு துணை, நீரே எங்களுக்கு ஆறுதல், நீரே எங்களை வழிநடத்துகிறவர். ஆக நாங்கள் பல தருணங்களிலே நாங்கள் கோபப்பட்டதற்காக உமக்கு உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, வருங்காலங்களிலே எங்கள் கோபத்தை குறைக்க எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் தருவீராக. ஆமீன். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைவு அறிவையும் பெற விரும்புகிறார். முழுமன சுதந்திரத்தோடு
நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உம் தூய ஆவியின் ஆற்றலால் நிறைத்து நற்சுகம் தந்து இறைவனின் இரக்கத்தை எடுத்துரைக்கும் இரக்கத்தின் தூதுவர்களாக விளங்கிட தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் பல்வேறு தேவைகளில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களின் நல்வாழ்விற்கான பணிகளை செய்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, அனாதைகள், கைம்பெண்கள், முதியோர் அனைவருக்கும் நீரே தாயாக இருந்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பாதுகாத்திடவும், உடல் மன நோயினால் துன்பப்படும் சகோதர சகோதரிகளுக்கு முழுமையான உடல் மன நலன் தந்து ஆசீர்வதிக்கவும், குழந்தைகள் இளைஞர்கள் அனைவரையும் உமது ஞானத்தால் நிறைத்து இவ்வுலகின் மாய கவர்ச்சிகளிலிருந்து காத்து வழி நடத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கும் அருள் பணியாளர்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிறைத்து பரிசுத்த ஆவின் வல்லமையோடு சிறப்பாக இறைப்பணி ஆற்றிடவும், இங்கு நம்பிக்கையோடு கூடி செபிக்கின்ற உம் அன்பு பிள்ளைகள் அவர்களின் குடும்பங்களில் உள்ளோர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் உள்ள கருத்துக்கள், தேவைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மாதா தொலைக்காட்சி மூலம் சிறப்பாக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் உம் தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து நற்சுகம் தந்து பாதுகாத்து வழிநடத்தவும், இன்னும் அதிகமான மக்கள் இயேசுவில் விசுவாசம் கொண்டு வாழ இவர்களை உன் கருவிகளாக சிறப்பாக செயலாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணர் நீரே, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவான காணிக்கை, இறைவனிடம் உறவு சின்னவா அன்பி காணிக்கை. இதய காணிக்கை, இரவான காணிக்கை, இறைவனிடம் உறவு சின்னவா அன்பி காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவான், உணராய் என்னை மாற்றிடுவான். இறையே இதை ஏற்றிடுவான், உணராய் என்னை மாற்றிடுவான். இதய காணிக்கை, இரவான காணிக்கை, இறைவனிடம் உறவு சின்னமா அன்பு காணிக்கை. ஆண்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. நேரங்கள் கூடியதில் ஆண்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழியாக்கி சென்றிட. சகோதரர் சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுள் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகைகளில் வெளிப்படுத்தப்படும் உமது நாணத்தை புகழ செய்தீர். ஆகவே வான தூதர்களின் திரள்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்திலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுளை நிறைவேறுவது போல மண்ணுளையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆ
கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. அன்னையின் அரவணைப்பிலும் அற்புத குழந்தை இயேசுவின் அன்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.